காதலிப்பதாக கூறி சிறுமியை சென்னைக்கு கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சினிமா துறை பணியாளருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி கண்டக்டர் தோட்டத்தை சார்ந்த சினிமா வெளிப்புற படப்பிடிப்பு ஊழியர் கார்த்திக், வயது 30. இவர் காதலிப்பதாக கூறி 17 வயது சிறுமியை சென்னைக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கே தாம்பரத்தில் வீடு எடுத்து 16/10/22 முதல் 4/11/22 வரை பலமுறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளார். சிறுமி கடத்தல் தொடர்பாக ஓதையஞ்சாலை போலீசில் புகார் பதிவானது. இதனையடுத்து போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து சிறுமியை மீட்டு கார்த்திக்கை கைது செய்தனர். இந்த வழக்கு போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அரசு சிறப்பு வழக்கறிஞரான பச்சையப்பன் ஆஜரானார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி போக்சோ சட்டப்பிரிவு 6 கீழ் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை கார்த்திக்கு விதித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு தர அரசிற்கு பரிந்துரைத்தார். புதுச்சேரி இன்ஸ்பெக்டர் டெபுடேஷன் முறையில் சிபிஐ பணிக்கு மாற்றப்பட்டு டெல்லி சென்றுள்ளார். புதுச்சேரி ஏனாம் காவல் நிலையத்தில் மனோஜ் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வந்தார். இவர் டெபுடேஷன் அடிப்படையில் மத்திய அரசு பணிக்கு டிஎஸ்பியாக பதவி உயர்வு பெற்று சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவர் டெல்லி சென்றுள்ளார். புதுவையில் குற்றங்கள் குறைய காவல்துறைக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுவை காவல்துறை சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கான வீரமங்கை தற்காப்பு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. கடற்கரை காந்தி சிலை திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தற்காப்பு கலை பயிற்சி அளித்த காவல்துறையினர், பயிற்சி பெற்ற மாணவிகள், சிறந்த பணியாற்றிய பெண் காவலர்கள், உதவி பெண் சார்பு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 32 பேருக்கு விருதுகள், சான்றிதழ்களை வழங்கினார்கள். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பெண்களுக்கு தைரியம், துணிச்சலை ஏற்படுத்தும் வகையில் வீரமங்கை திட்டம் காவல்துறையால் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு காவல்துறையினர் சென்று மாணவியருக்கு தற்காப்பு கலை பயிற்சிகளை அளிப்பர். பெண்களுக்கு எதிரான குற்றத்தை குறைக்க புதுவை காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. புதுவையில் குற்றங்கள் குறைய காவல்துறைக்கு மக்கள் ஒத்துழைப்பு அவசியம் என்றார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சர்வதேச மகளிர் தின விழா, ஆளுநர், முதலமைச்சர் பங்கேற்பு. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் விழாவை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு செயலர் ஜெயந்த்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துறை இயக்குநர் முத்துமீனா மற்றும் அதிகாரிகள் விழாவில் கலந்து கொண்டனர். செயல்களை துரிதப்படுத்துதல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு மகளிர் தின சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஏல சீட்டு மோசடி வழக்கில் சிக்கிய சப் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு ரயில்வே பாலம் அருகில் ஜேபி சிஃபன்ஸ் பெயரில் பிலோமினா என்பவர் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி வந்தார். இவரிடம் திரளானோர் சீட்டு கட்டி வந்தனர். அவர்களிடம் சீட்டு எடுத்தவர்களுக்கு பிலோமினா பணம் தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் முதலியார்பேட்டை போலீசார் பிலோமினா, அவரது கணவர் பியர்ஜான் ஆகியோர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்து பிலோமினாவை கைது செய்தனர். விசாரணையில் பலரை ஏமாற்றி 5 கோடி ரூபாய் வரை வசூல் செய்து திருப்பி தராமல் மோசடி செய்ததும், அதற்கு ஆளுநர் மாளிகையில் டிரைவராக வேலை செய்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சிற்றரசன் பிலோமினாவிற்கு பின்புலமாக செயல்பட்டு வந்ததும் தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் மோசடி வழக்கில் சப் இன்ஸ்பெக்டர் சிற்றரசன் சேர்க்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் கடந்த 26ஆம் தேதி சென்னை ஐகோர்ட்டில் முன்ஜாமீன் பெற்றார். இந்த நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் சிற்றரசன் மீதான குற்றச்சாட்டு குறித்து துறை ரீதியான விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் அவரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் திமுக ஆட்சி என்பது பெண்கள் நலனுக்கு எதிரான ஆட்சி என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது.
மாநில மகளிரணி செயலாளர் விமலாஸ்ரீ முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு தயிர் மிஷின், கிரைண்டர், மிக்சி, குக்கர், தவா, மின் அடுப்பு, கேஸ் அடுப்பு, ஹாட் பாக்ஸ், புடவை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அன்பழகன், தற்போது தமிழகத்தில் நடைபெற்று வரும் திமுக ஆட்சி என்பது பெண்கள் நலனுக்கு எதிரான ஆட்சியாகும். பெண்களுக்கு அனைத்து நிலைகளிலும் பாதுகாப்பற்ற ஒரு அரசை திமுக முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வருவது வெட்கக்கேடானதாகும் என்றும் தெரிவித்தார். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பெண்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையிலான போர்க்கால ஆட்சி அமையும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சியின் சிறப்பு வரி வசூல் முகாம் நாளை தட்டாஞ்சாவடி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் நடைபெறுகிறது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி சார்பில் வீட்டு வரி, சொத்து வரி, சேவை வரி செலுத்துபவர்களுக்கான சிறப்பு முகாம் நாளை 9ஆம் தேதி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் 9வது குறுக்கு வீதியில் நடைபெறுகிறது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடக்கும் முகாமை பயன்படுத்தி குறிஞ்சி நகர், குமரன் நகர், நாவர்குளம், அசோக் நகர், ராஜாஜி நகர் மற்றும் இதர வார்டுகளில் உள்ள வீட்டு வரி, சேவை வரி நிலுவைதாரர்கள் 2024, 2025 ஆண்டு வரையிலான காலத்திற்கு வரியை செலுத்தலாம். இதேபோல காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தட்டாஞ்சாவடி VVP நகர் வீட்டு வரி வசூல் மையத்தில் சிறப்பு வரி வசூல் முகாம் நடைபெறுகிறது. இதில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளில் வசிப்பவர்களும் வீட்டு வரி, சொத்து வரி, சேவை வரியை செலுத்தி வட்டி, ஜப்தி நடவடிக்கையை தவிர்த்துக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்கள், மாநில சட்ட ஒழுங்கை பாதுகாக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி உலக மகளிர் தினத்தன்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உழவர்கரை நகரக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகம் அருகில் வாலிபர் சங்க இடைக்கமிட்டி தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். வில்லியனூர் தொகுதி பாஜக கட்சியின் முன்னாள் தொகுதியின் தலைவர் தக்ஷாமூர்த்தி பிறந்தநாள் பாஜக நிர்வாகிகள் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் பாஜக முன்னாள் தொகுதியின் தலைவர் தக்ஷாமூர்த்தி அவர்களின் பிறந்தநாளை அவரது இல்லத்தில் தொகுதியின் பொதுச் செயலாளர் ராஜவேல் மற்றும் செயலாளர் சுப்பிரமணி ஏற்பாட்டில் கொண்டாடப்பட்டது. அவரது பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் மற்றும் மாநில நிர்வாகி லதா, மங்கலம் தொகுதியின் முன்னாள் தலைவர் பிரகாஷ், வில்லியனூர் தொகுதியின் தலைவர் சுந்தர், வில்லியனூர் தொகுதியின் நிர்வாகிகள் கலியமூர்த்தி, ரமேஷ், வீரமுத்து, பொன் ஆறுமுகம், தமிழரசன், ஸ்ரீனிவாசன், பச்சைமுத்து, சுபாஷ், முரளிதரன், கணேசன், பரத், ஐயனார், குணசீலன், ஐயப்பன், ரவிச்சந்திரன், சஞ்சய், நீலன் மற்றும் முத்துசுவாமி திரளான பாஜக நிர்வாகிகள் தக்ஷாமூர்த்திக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். தவளக்குப்பம் நேஷனல் பள்ளிகள் மகளிர் தின விழா. தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிகள் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக சமூக ஆர்வலரும் கிராண்ட் வியூ ஹோட்டலின் மேலாண் இயக்குநருமான விஜயலட்சுமி கிருஷ்ணராஜ், டிவ்லைட் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் ஜீவிதா முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் சமூகத்தில் பெண்களின் உரிமைகள், பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் முன்னேற்றம், பல்வேறு துறைகளில் பெண்கள் புரிந்த சாதனைகள் போன்றவற்றை எடுத்துரைத்தனர். இந்த விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் சமூகத்தில் பெண்களின் உரிமைகள், பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் முன்னேற்றம், பல்வேறு துறைகளில் பெண்கள் புரிந்த சாதனைகள் போன்றவற்றை எடுத்துரைத்து சிறப்பித்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவியருக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவியருக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மகளிர் தின கொண்டாட்டத்தினை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரையாற்றினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவத்தில் சாதனை.
760 கிராம் எடை கொண்ட பிறந்த குழந்தைக்கு 60 நாட்கள் அதிநவீன சிகிச்சை அளித்ததன் காரணமாக 1 கிலோ 700 கிராம் எடையுடன் பூர்ண நலத்தோடு வீடு திரும்பியது. சென்னை கல்பாக்கத்தை சார்ந்த மணிகண்டன், காயத்ரி ஆகிய தம்பதியினருக்கு புதுச்சேரி ஐமெட் தனியார் மருத்துவமனையில் 760 கிராம் எடையுடன் பெண் குழந்தை பிறந்தது. மிகவும் குறைவான எடையுடன் ஆபத்தான நிலையில் பிறந்த குழந்தையை கடந்த 60 நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு பச்சிளம் குழந்தை நிபுணர் மருத்துவர் பிரேம்குமார் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அகிலா ஆகியோர் தலைமையில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதால் குழந்தை 2 மாதத்தில் 1 கிலோ 700 கிராம் எடையுடன் நல்ல நலமுடன் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியுள்ளது. புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனையின் மருத்துவ சாதனையில் ஒரு மைல்கல்லாக இந்த நிகழ்வு அமைந்ததை கொண்டாடும் வகையில் மேலும் பிறந்த குழந்தை டிஸ்சார்ஜ் செய்யப்படும் நாளான இன்று மகளிர் தினம் என்பதால் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் குழந்தைக்கு சிறப்பு வழியனுப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் குழந்தையின் பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். மேலும் குழந்தைக்கு ஜீவன் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் மருத்துவர்கள் புத்தாடை உள்ளிட்ட பரிசு பொருட்களை வழங்கி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து குழந்தை நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் கூறுகையில், மிகவும் குறைந்த எடையுடன் ஆபத்தான நிலையில் பிறந்த குழந்தையை தங்கள் மருத்துவ குழுவினர் அளித்த சிறப்பு சிகிச்சை மற்றும் செவிலியர்களின் தீவிர பணிவான கண்காணிப்பு காரணமாக எந்தவித நோய் தொற்றும் மற்றும் குறைபாடுகள் இல்லாமல் நலமோடு இன்று வீடு திரும்பியுள்ளதாகவும், உலக நாடுகளிலேயே முதல் முறையாக 700 கிராம் எடை கொண்ட குழந்தை எந்தவித நோய் தொற்றும் இல்லாமல் பூரண நலத்தோடு மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியது இதுவே முதன்முறை என்றார். இதற்கு முன்னர் குறைவான எடையுடன் பிறந்த குழந்தைகள் ஆக்சிஜன் மற்றும் பல்வேறு குறைபாடுகளோடு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு இயல்பு நிலைக்கு வருகின்ற சூழல் இருந்த நிலையில் தற்போது புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட குழந்தை எந்தவித குறைபாடு மற்றும் நோய் தொற்று உள்ளிட்ட எவ்வித உடல் பிரச்சனைகள் இல்லாமல் மற்ற இயல்பான குழந்தைகள் போல இன்று நலமோடு வீடு திரும்பியுள்ளது மகிழ்ச்சியை தருவதாகவும், அதுவும் மகளிர் தினமான இன்று ஒரு பெண் குழந்தையை மீட்டெடுத்து நலமுடன் டிஸ்சார்ஜ் செய்து இவை தங்களது மருத்துவமனைக்கு கிடைத்த பெருமை மற்றும் மகிழ்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. மகிழ்ச்சி மற்றும் வெற்றி பயிற்சியாளர் திருமதி பூரணி தலைமை விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ளார். அனைத்து மாணவர்களுக்கும் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவது மற்றும் வெற்றியின் வழியாக செல்வது எப்படி என்பது குறித்து குறிப்புகளை அவர் வழங்கி வருகிறார். கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் ஏ ரவிச்சந்திரன், கல்வி புல முதன்மையாளர் பேராசிரியர் அருண், முதல்வர் முனைவர் அன்வர் பாஷா மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் சாதனை விருதுகள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் அனைத்து கலாச்சார நடவடிக்கைகளிலும் பங்கேற்று விழாவினர் சிறப்பித்தனர். மயிலம் பொறியியல் கல்லூரியில் சங்கல்ப் 2025 ஆண்டு விழா கொண்டாட்டம். கல்லூரியின் சங்கல்ப் 2025 ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மயிலம் பொறியியல் கல்லூரியின் திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக சமீபத்தில் வெளிவந்த லப்பர் பந்து திரைப்படத்தின் நாயகனும் தமிழ் திரையுலகின் எழுச்சி நாயகனுமான திரு ஹரிஷ் கல்யாண் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். விழுப்புரம் மாவட்டத்தின் தலை சிறந்த கல்லூரியாக விளங்கும் மயிலம் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழாவினை முன்னிட்டு கடந்த சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த விழாவிற்கு தட்சீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மற்றும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் திரு மா தனசேகரன் தலைமை தாங்கினார். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் மருத்துவர் நாராயணசுவாமி கேசவன், பொருளாளர் திரு ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் திரு வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குநர் முனைவர் செந்தில் அனைவரையும் வரவேற்று பேசினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் ஆண்டறிக்கை வாசித்தார். தட்சீலா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் விவேக் இந்தர் கோச்சர், மயிலம் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தமிழ்ச்செல்வி, மேனேஜ்மெண்டின் முதல்வர் மற்றும் மயிலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர்.
முன்னதாக அறக்கட்டளையின் தலைவர் திரு தனசேகரன் அவர்கள் கல்லூரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவரையும் கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் அறங்காவல் உறுப்பினர்களான திருமதி கீதா தனசேகரன், திருமதி கவிதா சுகுமாரன், மருத்துவர் நீலா பிரியதர்ஷினி, மருத்துவர் வைஷ்ணவி ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கறவை மாடு வளர்க்கும் அட்டவணை இனத்தவருக்கு சிறப்பு பயிற்சி அளித்து சில இடுபொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முதன்மையர் செழியன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் நிதி உதவியுடன் உயரிய தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனை ஆராய்ச்சி மையம் இணைந்து கறவை மாடு வளர்ப்போருக்கான சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. அதன்படி அட்டவணை இனத்தவருக்கான சிறப்பு திட்டத்தில் பயனடைய விரும்புவோருக்கு குறிப்பிட்ட தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அட்டவணை இனத்தவருக்கான சான்றிதழ் நகல் மற்றும் ஆதார் அட்டை அவசியம். சம்பந்தப்பட்டோர் 2 கறவை மாடுகள் வைத்திருக்க வேண்டும். புதுவை பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும். கையால் தீவனம் நறுக்கும் எந்திரத்தை பயன்படுத்துவோராக இருக்க வேண்டும். பசுந்தீவனம் வளர்ப்போருக்கு திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும். திட்டத்திற்கு தேர்வானவர்களுக்கு 4 நாட்கள் பயிற்சி, கறவை மாடு வளர்ப்பதற்கான இடுபொருட்கள் வழங்கப்படும். மேலும் விவரங்கள் தேவைப்படுவோர் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனைக்கு நேரில் வரலாம். மார்ச் 11ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெத்திச்செட்டிப்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற முன் மழலையர் தினத்தை பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமயந்தி ஜாக்லின் தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை வட்டம் 1 உள்ள பெத்திச்செட்டிப்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளியில் முன் மழலையர் தினம் மற்றும் அனைத்து கருப்பொருள் தினம் கொண்டாடப்பட்டன. இதில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளோடு ஒரு நாள் முழுவதும் பள்ளிகள் பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டனர். முன்னதாக இந்த நிகழ்ச்சியை பள்ளியின் தலைமை ஆசிரியை தமயந்தி ஜாக்லின் பெற்றோர்களை வரவேற்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அசிம் பிரேம்ஜி அறக்கட்டளை நிர்வாகிகள் சாலை செல்வம் மற்றும் திரு தங்கம் கலந்து கொண்டு பெற்றோர்களிடம் குழந்தையின் அறிவு வளர்ச்சி மற்றும் குழந்தையின் வளர்ச்சியில் பெற்றோர் மற்றும் பள்ளியின் முக்கியத்துவம் பற்றியும் பேசினார்கள். பிறகு பெற்றோர்கள் குழந்தைகளின் பல்வேறு கருப்பொருளை விளக்கும் காட்சி பொருட்களை பார்வையிட்டனர். பின்னர் பெற்றோர்களும் குழந்தைகளும் இணைந்து விளையாடும் போட்டிகளும் நடத்தப்பட்டன. மேலும் பெற்றோர்களுக்கிடையே மெல்ல டயர் ஓட்டும் போட்டி, கூம்புகளை சேகரித்த போட்டி போன்ற பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டன. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை முன் மழலையர் பள்ளியின் ஆசிரியர்கள் சிவகாம சுந்தரி, செல்வி, திருமதி உமா மகேஸ்வரி மற்றும் நடத்துனர் திருமதி ஆனந்தி செய்திருந்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கோஸ்ட் மற்றும் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் தேங்காய்திட்டில் உள்ள ராமகிருஷ்ணா அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. மருத்துவ முகாமில் என்பிஆர் மருத்துவ மையம் மற்றும் வேல் நடமாடும் பல் மருத்துவ சேவை மையம் நடத்திய முகாமில் பல் மருத்துவ முறைகள் பற்றியும் பல் நோய்களை பற்றிய விழிப்புணர்வும் வாய் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வும் ஏற்படுத்தி கிராமத்து மக்களுக்கு தேவையான பல் சிகிச்சையும் செய்தனர். முகாமில் அறக்கட்டளை தலைவர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, பேராசிரியர் டாக்டர் தங்கவேலு, டாக்டர் மலர்கொடி, டாக்டர் அனிதா, டாக்டர் சீட்டல்குமார் மற்றும் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு கிராமத்து மக்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளையும் விழிப்புணர்வையும் செய்தனர். இந்த குழுவத்தில் 250வது பல் மருத்துவ முகாம் ஆகும். இந்த விழாவினை ஏற்பாடுகளை செய்த லயன் ஆரோக்கியதாஸ், லயன் செல்வகாந்தி, லயன் கலியமூர்த்தி, லயன் கொப்பன் ஆகியோர் சிறப்பாகவும் செய்திருந்தனர். புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் பன்றிகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சியில் பன்றிகளை வளர்க்க உரிமம் பெற்றிருக்க வேண்டும். அதன்படி 3 பேர் மட்டுமே உரிமம் பெற்றிருப்பதாக தெரிகிறது. உரிமம் பெற்றவர்கள் அதற்குரிய விதிமுறைகளின்படி நகராட்சிக்கு ஒதுக்குப்புறமாக பட்டியடைத்து பன்றிகளை யாருக்கும் தொந்தரவின்றி வளர்க்க வேண்டும். ஆனால் புதுச்சேரி நகராட்சியில் முருங்கப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திரளானோர் நகராட்சி உரிமம் பெறாமல் பன்றிகளை வளர்ப்பதுடன் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் அவற்றை பொதுவெளிகளில் விட்டுள்ளனர். இதுகுறித்து அவர் கூறுகையில்,
புதுச்சேரி நகராட்சியில் பன்றிகளை வளர்க்க உரிமம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் புதுச்சேரி நகராட்சியில் முருங்கப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திரளானோர் நகராட்சி உரிமம் பெறாமல் பன்றிகளை வளர்ப்பதுடன் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் அவற்றை பொதுவெளிகளில் விட்டுள்ளனர். ஆகவே சாலைகளில், பொது இடங்களில் சுகாதார சீர்கேட்டை விளைவிக்கும் வகையில் சுற்றித் திரியும் பன்றிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பன்றி பிடிப்போர் உதவியுடன் விரைவில் நகராட்சியில் பன்றிகள் பிடிக்கப்பட்டு காட்டுப் பகுதிகளில் விடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதனையாளரும் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனருமான ராஜேந்திரனின் தனிநபர் ஓவிய கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனமும் கின்ன சாதனையாளருமான ராஜேந்திரனின் தனிநபர் ஓவிய கண்காட்சியின் துவக்க விழா அலைன்ஸ் பிரான்சிஸில் உள்ள கலைக்கூடத்தில் நடைபெற்றது. விவர்ஸ் ஆஃப் புதுச்சேரி என்ற தலைப்பில் 10 நாட்கள் நடைபெறும் தனிநபர் ஓவிய கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மேலும் ஓவியங்களை பார்வையிட்டு சாதனையாளர் ராஜேந்திரனை பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஓவியம், சிற்பம் மற்றும் கலை இயக்குனர் கலைச்செம்மல் ராகவன், கலைமாமணி சுகுமாரன், சமூக ஆர்வலர்கள் ஆர்இ சேகர், நாராயணசுவாமி, ஓம் சக்தி ரமேஷ் மற்றும் ஓவியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் புதுவை மாநிலத்திற்கான 2025-26 ஆண்டிற்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் வெளியிட்டார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மக்களுக்காக 2025-26 ஆண்டிற்கான மாதிரி நிதிநிலை அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. கட்சியின் தலைவர் ராமதாஸ் வெளியிட சேர்மன் வெங்கட்ராமன் பெற்றுக் கொண்டார். பின் ராமதாஸ் குறுக்கையில், பட்ஜெட்டில் அரசு நிதி ஒதுக்கீடு 14,000 கோடியாக இருக்க வேண்டும். இந்த நிதியை சொந்த வருவாய் மூலமாக 8,800 கோடியாகவும், மத்திய அரசிடமிருந்து நிதி உதவி 4,457 கோடியாகவும், கடன் வாங்குதல் 743 கோடி ரூபாயாகவும் இருக்கும். இதன் முக்கிய அம்சமே அரசின் சொந்த வருவாயையும் மத்திய நிதியையும் பெருக்கி கடன் வாங்குவதை குறைக்க வேண்டும். அதில் வரி வருவாய் 6,200 கோடியும், வரி அல்லாத வருவாய் 2,600 கோடியாகவும் இருக்கும் என்றார். மாநில செயலாளர்கள் சிவக்குமரன், ரவிக்குமார், இணை செயலாளர் இளங்கோவன், துணை செயலாளர் கரிய பெருமாள் பங்கேற்றனர். மாநில துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார். ஓசூர் தொகுதி உளவாய்க்கால் பகுதிகள் பொதுப்பணித்துறை மூலமாக சுமார் ரூபாய் 7.27 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல், மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம், உளவாய்க்கால் மற்றும் கோனேரிக்குப்பம் கிராமங்களில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதிதாக கட்டப்பட்டு வரும் மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலமாக சுமார் ரூபாய் 7.27 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல், மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாவதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சன், ஓசூர் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தாள முரளி, கிளை தலைவர் முருகவேல், கலிய பெருமாள், ஊர் முக்கியஸ்தர்கள் கருணா, கலியமூர்த்தி, திருவேங்கடம், மனோகர், வாட்டர் பாலு, மல்லிகா, கட்சியின் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். இந்த திட்டத்தின் மூலமாக அகரம், உளவாய்க்கால் மற்றும் கோனேரிக்குப்பம் கிராமங்களில் உள்ள சுமார் 3,000 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சத்யா சிறப்பு பள்ளியின் பெற்றோர்கள் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்ற மகளிருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி சத்யா சிறப்பு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா லாஸ்பேட்டையில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குநர் சித்ரஷா தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் துணைத் தலைவர் சீதாராம்குமார் முன்னிலை வகித்தார். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் அதிகாரி டாக்டர் முத்துலட்சுமி, சமூக நீதி அறக்கட்டளை நிறுவனர் வல்லவன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர். இதில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் பெற்றோர்கள், சத்யா சிறப்பு பள்ளி ஆசிரியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் திரு ஜி சரவணன் அவர்கள் வழிகாட்டியபடி தமிழக வெற்றிக் கழகம் புதுச்சேரி மாநிலம் அரியக்குப்பம் தொகுதி நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் இன்று 8/3/2025 உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் அரியங்குப்பம் காமராஜர் மண்டபத்தில் மதியம் அரியங்குப்பம் பகுதியில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவு மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் திரு நரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி திரு புதியவன், அரியங்குப்பம் தொகுதியின் நிர்வாகி திரு வசந்தராஜா, அரியங்குப்பம் தொண்டரணி திரு பிரபு, உழவர்கரை தொகுதி நிர்வாகி திரு ராஜசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கிளை நிர்வாகிகள் திரு ஜெகதீசன், திரு செல்வா, திரு மணிகண்டன், மகளிரணி நிர்வாகிகள் திருமதி கலா, திருமதி ஜெயா, திருமதி பிரவீனா, திரு கவி, திரு ராஜ்மணி, திரு பவித்ரன், திரு பிரகாஷ், திரு மனு, திரு சந்தோஷ், திரு விக்கி, திரு கோகுல், திரு சந்தோஷ், திரு பிருத்திவி, திரு குரு, மணக்குடி தொகுதியின் திரு மணி, திரு விஷ்ணு, திரு சந்தோஷ், திரு பிரவீன், திரு ஆகாஷ், திரு கோபிநாத், மேலும் கழக தோழர்கள், தோழிகள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு விக்னேஸ்வரன் மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை அமைச்சர் திருமுருகன் தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டம் கோட்டிச்சேரி பகுதியில் டாக்டர் விக்னேஸ்வரன் மக்கள் இயக்கம் சார்பில் மகளிர் தினத்தையொட்டி சிறப்பு மருத்துவ முகாம், லோன் மேளா மற்றும் மத்திய அரசு திட்டங்களுக்கான பதிவு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனை அமைச்சர் திருமுருகன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், நரம்பிகள் மற்றும் நரம்பிகள் அறுவை சிகிச்சை, கண் மருத்துவம், எலும்பு முறிவு உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர். அத்துடன் மகளிருக்கான லோன் மேளா மற்றும் மத்திய அரசின் நலத்திட்டங்களை பதிவு செய்யும் முகாம் நடைபெற்றது. இதில் கோட்டிச்சேரி, நெடுங்காடு, வரிச்சிக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சாதனை பெண்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்ட மாணவி சிவப்பிரியா, தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவிகள் சசிகலா, கனிமொழி மற்றும் தேசிய அளவில் வெள்ளிப்பதக்கம் பெற்ற ஸ்வேதா, ரேவதி ஆகியோருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இரத்த தான முகாமில் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சிற்றம்பலம் மயிலம் ரோட்டில் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் 1000க்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் செயல்படும் நாட்டு நலப்பணி திட்டம், இளைஞர் செஞ்சிலுவை சங்கம், உள்தர உறுதி பிரிவு மற்றும் கிளிநூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து இரத்த தான முகாமினை நடத்தியது. இந்த இரத்த தான முகாமினை கல்லூரியின் முதல்வர் வில்லியம் தொடங்கி வைத்து இரத்த தான முகாமில் இரத்த தானம் வழங்கும் 60 மாணவ மாணவிகளை பாராட்டினார். மேலும் இரத்த தானம் செய்வதனால் ஏற்படும் பயன்களை எடுத்துரைத்தார். இதில் மருத்துவர்கள் ஜெயபிரகாஷ், பாரதி, அரவிந்த் ஆகியோரின் மேற்பார்வையில் மாணவர்கள் இரத்தம் வழங்கினர். வட்டார மருத்துவ அலுவலர் ஜெயபிரகாஷ் இந்த உரையில் இரத்த தானம் வழங்குவதால் எதிர்காலத்தில் பல மனித உயிர்களை பாதுகாக்க முடிகிறது என்று கூறினார். இரத்த தான முகாமினை ராமலிங்கம், செல்வ முருகன் ஆகியோர் செய்திருந்தனர். இரவி ஆகியோரும் ஒருங்கிணைத்தார். இளைஞர் செஞ்சிலுவையை சங்க ஒருங்கிணைப்பாளர் குணசேகரி அனைவரையும் வரவேற்றார். நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அருளமுதம் வாழ்த்துரை வழங்கினார். முடிவில் உள்தர உறுதி பிரிவு ஒருங்கிணைப்பாளர் அகஸ்டின், ஜார்ஜ், செல்லம்மாள் நன்றி உரையாற்றினர். இந்த இரத்த தான முகாமில் 60 மாணவ மாணவிகள் இரத்த தானம் வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகள் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனையின் மகளிர் மருத்துவ பிரிவில் மகளிர் தின விழா நிறுவனர் ராமச்சந்திரன் வழிகாட்டுதலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் குறிப்பாக கருவுற்ற தாய்மார்களை சிறப்பிக்கும் வகையில் விளையாட்டு மற்றும் வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன.
மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து தாய்மார்களுக்கும் சிறப்பு பரிசும் கொடுக்கப்பட்டது. இந்த விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழுமத்தின் தலைமை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, இயக்குனர் டாக்டர் ரத்னசுவாமி, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜ், துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சுரேஷ், துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜசேகர், துறை தலைவர் டாக்டர் ஹெம்ரேத் மற்றும் பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவின் ஏற்பாடுகளை துணை பொது மேலாளர் NR புகழேந்தி மற்றும் குழுவினர் செய்திருந்தனர். வில்லியனூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மக்கள் குறைகேட்பு கூட்டமானது புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மகளிர் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டமானது புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் அவர்களின் தலைமையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சத் ரெட்டி, வில்லியனூர் காவல் நிலைய பொறுப்பு உதவி ஆய்வாளர் சிவம்குமார், IPS ஆகியோர் முன்னிலையில் மகளிருக்கான குறைகேட்பு கூட்டமானது நடைபெற்றது. இதில் நெட்டப்பாக்கம், திருபுவனை, திருக்குனூர், காட்டேரிக்குப்பம், மங்கலம், வில்லியனூர் ஆகிய காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து மகளிர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து தங்களது குறைபாடுகளை கூறினர். இதனையடுத்து மகளிர் குறைகளை கேட்டறிந்த காவல்துறை அதிகாரிகள் துறை மூலமாக ஆலோசனை பெற்று தங்களின் குறைகளுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இந்த மகளிருக்கான மக்கள் மன்ற கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து காவல்துறை வட்ட ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். மணவெளி பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியங்குப்பம் கொம்யூன் மணவெளி கிராமம் சுடலை வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்தோடு துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு ரணக்களிப்பு நிகழ்ச்சியும் விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று மயான கொள்ளை விழாவும் நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அங்காளம்மனின் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதில் ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் தலைமையில் பாதாம் பால் வழங்கப்பட்டது.